விபீஷணன் சொல்லி பார்த்தான், ராவணன் கேட்கல. அப்ப விபீஷணன் சொல்லுவதற்கு அப்புறம் கும்பகர்ணன் சொல்றான், ராவணா, நான் நீ சொன்னபடி ராமனோட சண்டை போட போறேன். ஆனா நான் ராமனோட நின்னு ஜெயிக்க முடியாது. இது எப்படி தெரியுமோ? கலிந்த பர்வதத்திலிருந்து ஓடி வரக்கூடிய காலிந்தி என்கின்ற யமுனை ஆறு மலையின் உச்சியிலிருந்து புறப்பட்டு புரண்டோடி நதியாக சமுத்திரத்தோடு கலக்கின்றது. ஓடி வரும் யமுனை எப்படி தன் அப்பாவான கலிந்த பர்வதத்தை நோக்கி திரும்பி செல்லாதோ அதுபோல் நானும் ராமனோட சண்டை போட்டுட்டு ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இது எப்படி சுவாமி பொருந்தும்னு கேட்டா, இந்த ஒரு விஷயத்த கும்பகர்ணன் சொன்னானா, அது என்னவோ அவன் வாய் முகூர்த்தம். அடுத்த அவதாரத்துல இயற்கைக்கு நேர்மாறா நடக்கக்கூடிய விஷயத்தை கிருஷ்ணர் நிரூபணம் பண்ணார். கிருஷ்ணருக்காக கலிந்த பர்வதத்திலிருந்து ஓடி வந்த யமுனை வழி கொடுத்து மறுபடியும் மலையை நோக்கி சென்றது. இவன் சொன்ன வேலை அப்படி எடுத்து பாருங்க. அதனால இந்த இடத்துல விபீஷணன் சொன்னான், ராவணா விட்டுடு, ராவணா போறோம், இனிமே நம்ம கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சது போறோம். அப்போ ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்துன்னு பேர். அவன் எழுந்து நிக்கிறான். அவன் சொல்றான், பிள்ளைமை விளம்பினை பேதை நீ என ஒல்லிய புதல்வனை உறப்பி என் உரை எல்லையாமை எனின் இயம்பல் ஆற்றுவேன் தெள்ளிய பொருள் என அரசர செப்பினான். விபீஷணன் சொல்றார், அப்பா, நான் ஏதோ சொன்னதுக்கு நீ நடுவில் எழுந்து நிக்கிறிய இந்திரஜித்து, நீ சின்ன குழந்தை, எனக்கு அப்புறம் எப்பவோ பிறந்தவன் நீ, நான் உனக்கு சித்தப்பாடா, மரியாதை இல்லாம பேசாத, உங்க அப்பாவுக்கு நான் நல்ல ஒரு அறிவுரை சொல்றேன், கேட்டுக்கோ. அப்ப கேட்கல, நம்ம ராவணனும் கேட்கல, இந்திரஜித்தும் கேட்கல. அப்போ விபீஷணன் என்ன சொல்றார், ராவணா, உனக்கு சில சாபங்கள் இருக்கே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு சாபகமா ஞாபகப்படுத்துறார். தானுடை நெடுந்தவம் தளர்ந்து சாய்வது ஓர் மானுட மடந்தையால் என்னும் வாய்மொழி, நீ செத்து போனா ஒரு சாதாரண மனித குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் காரணமாகத்தான் இறப்பாயின்னு ஒரு சாபம் இருக்கே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா ராவணா? அடுத்தது சொல்றேன் கேளு. 4 தோள் நந்திதான் நவின்ற சாபத்தால் கூல்வான் குரங்கினால் குரங்கும் கொள் அது வாலிபால் கண்டனம். நந்தி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் உன்னிடத்தில் சாபம் செய்தார். இந்த ராவணன் என்ன பண்ணியிருக்கான், நந்தியை பார்த்து ஏதோ கிண்டல் பண்ணியிருக்கான். 7 சிறான மாடுடா, ஜல்லிக்கட்டு மாடுடா ஏதோ சொல்லியிருக்கான். நந்தி சொல்லிடுத்து, எங்க மிருகஜாதியை எப்ப நீ அவமதித்தாயோ, எங்கள் மிருகஜாதியில் நீ எதை ரொம்ப தாழ்த்தி நினைக்கக்கூடிய ஒரு குரங்கினால் உனக்கு மரண காரணம், அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் விபீஷன். அடுத்தது சொன்னார், தீயிடை குளித்த அத்தெய்வ கற்பினாள் வாயிடை மொழிந்த சொல் மறுக்க வல்லமோ, நோய் உனக்கு யான் என நவின்று நாள் அவள் ஆயவள் சீதை பண்டு அமுதில் தோன்றினாள். அன்னைக்கு வேதவதிங்கிற பெண்ணினுடைய கூந்தலை பிடித்து கொண்டு அவளை பற்ற வேண்டும் என்று நினைத்த பொழுது அவள் உனக்கு சாபமிட்டாள். அவளே தான் இன்று அமுதில் பிறந்த தேவியாக சுதாவாய் அமிர்தலக்ஷ்மியாய் மகாலட்சுமியாய் வைதேகியாய் சீதையாய் ஜானகியாய் இன்று உன் லங்கையில் இருக்கின்றாள். ஞாபகம் இருக்கா இவ்வளவு சாபம் கேட்டான் விபீஷணன். அதுக்கு ராவணன் சொல்றான், நந்தி சாபத்தின் நமையடும் குரங்கு எனின் நம்பால் வந்த சாபங்கள் என்பல அவை செய்த வலியன். சாபத்தால் எனக்கு ஏதோ கேடு வரும் நினைச்சா எனக்கு நிறைய சாபங்கள் இருக்கு, எவ்வளவு எண்ணவே முடியாதே அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமையா மார்த்தட்டிக்கிறான். என் மேல எவ்வளவோ கேசஸ் இருக்கு, யாராவது என்ன உள்ள போடுவாள அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம பிரசன்ட் சிச்சுவேஷன் சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ விபீஷணன் சொல்றான், அப்பா, நான் உனக்கு ஒரு கதாபாகத்தை உபன்யசிக்கின்றேன், அந்த கதாபாகத்தின் பெருமையை கேட்டுக்கொள். என்ன கதாபாகத்தின் பெருமைனா, நான் சொன்ன வார்த்தையை நீ உன் காது பட வாங்கிக்காம இன்னும் செயல்படுகின்றாய் ராவணா. அன்று ஒரு சிறு குழந்தையின் தன் பிள்ளையின் வார்த்தையை கேளாத மன்னனாக இருந்தவன் ஹிரண்ய கசிப்பு. அவனுக்கு நடந்த விஷயங்கள் உன் காதுல எட்டலியா அப்படின்னு கேட்க. இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு விஷயம் கம்பநாடர் எடுக்கிறார். என்னன்னா, விபீஷணனின் வாயிலாக நிசிம்மாவதாரத்தை சொல்றார்.
அது ஏன் சார் அவர் சொல்லணும்னு கேட்டா, நான் முதல் நாள் சொன்னேன், கம்பராமாயணம் அரங்கேறுவதற்கு பூர்வம் நிறைய தடைகள் எழ, கம்பநாட்டாரின் அந்த ராமாயணத்தை ஒத்துக்கொள்ளும் விதத்தில், அங்கீகரிக்கும் விதத்தில் ஒரு தூண் பிளந்து, கம்பம் பிளந்து ஒரு துவனி எழும்ப, ஒரு சிங்கம் கர்ஜித்தது முழங்கிற்றது போலும் ஒரு சப்தம் மேட்டழகிய சிங்கரின் சந்நிதியில் இன்றளவும் ஸ்ரீரங்கத்தின் கோவிலில் விழ, கம்பருக்கு நிருசிம்மன் மீதுள்ள பற்றின் காரணத்தால் இந்த ஒரு கதாபாகத்தை இந்த இடத்துல சொன்னார். அப்ப சொல்றார், பிரகலாதன் அவனை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்றார். அந்த நிருசிம்ம அவதாரத்தை சுருக்கமா பார்த்துட்டு, கம்பர் எப்படி சொல்லியிருக்காருங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் ராமாயணத்துக்கு வந்துள்ளான். அந்த இடத்துல சொல்றார், ஹிரண்யகசிபு எல்லா மக்களையும் எல்லா நாமங்களும் சொல்ல சொன்னானா, எக்ஸெப்ட் பெருமாளுடைய நாமங்கள். அதனால அவன் இருந்த போது கோவில்கள் எல்லாம் அர்ச்சனை நடக்கும். ஹிரண்யகசிபு காலத்துல அர்ச்சனை நடக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? ஹிரண்யகசிபவே நமஹா, லோக துக்க காரணாய நமஹா அப்படின்னா அர்ச்சனை நடக்கும். இது திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் வச்சு பண்ணுவா. ஹிரண்யகசிபு இருந்தானா, தாமரை கண்ணன் தழல் கண்ணன் பேரவை தவிர நாமம் தன்னதே உலகங்கள் யாவையும் நவில, தும் வெங்கனல் அந்தனர் முதலியர் சோரிந்த ஓம் வேள்வியர் இமையவர் பெரும் எல்லாம் உண்ணும். அவன் பிரம்மா கிட்ட போய் வரங்கள் வாங்கணும்னு நினைச்சான். முக்கியமான வரம் என்னன்னா சாகா வரம். இந்த அசுரர்களுக்கு மட்டும், அதாவது ரொம்ப அவ கஷ்டப்படுறவா, உழைக்கிறவா, அதாவது அசுரர்கள்ங்கிறவா ரொம்ப உழைப்பா. ஆனா அவ்வளவு உழைச்சு கிடைச்ச பலனை மிஸ்யூஸ் பண்ணிடுவா. அதுதான் அவ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். தேவர்கள் பாவம் உழைக்கவே உழைக்காது, எல்லாம் லேசி தேவர்கள்லாம். ஆனா ஜாகிரதையா பொசிஷனை மட்டும் காப்பாத்திக்கும், ஜாகிரதையா காப்பாத்திக்கும். அசுரர்கள் அப்படி இல்லை, உழைக்கும் ஆனா மிஸ்யூஸ் பண்ணிடுவா பவரை. நேர பிரம்மா கிட்ட போய் வரம் வேண்டிண்டா, சாகா வரம் வேண்டும், சாகவே கூடாது, இப்படிலாம் அசட்டுத்தனமா வரம் கேட்பாள. அப்போ பிரம்மா சொன்னார், இதை பாருப்பா, நீ கேட்ட வரம் நன்னா இருக்கலாம், கேட்கறதுக்கு நன்னாதான் இருக்கு. ஆனா ஒன்னும், அந்த வரம் நேக்கு இருந்தா தானே நோ கொடுக்கறதுக்கு. ஒன்லி இஃப் ஐ பொசஸ் கேன் ஐ கிராண்ட் யூ. நானே பிரம்மா மாறிண்டே இருப்பேன். தெரிஞ்சுக்கோங்க, பிரம்மா மாறிண்டே இருப்பார். ஓஹோ, அது வேறையா சார்? இப்ப எந்த பிரம்மா இருக்கார் சார்? அதுதான் கணக்கே இல்லை. எவ்வளவு பிரம்மா மாறி இருக்காங்கிறது கணக்கே இல்லை. ஆனா நம்ம இன்னைக்கும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது அத்ய பிரம்மணஹான்னு பண்ணிக்கிறோம். அத்ய பிரம்மணானா இப்ப இருக்கக்கூடிய பிரம்மான்னு அர்த்தம். அதனால எவ்வளவு பிரம்மா மாறி இருக்கானே தெரியாது. பிரம்மாங்கிறது ஒரு பட்டம், ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் அ போஸ்ட். இந்திரன்கிறது ஒரு போஸ்ட், யாராவது வந்துட்டே இருப்பா அந்த போஸ்டுக்கு. பிரம்மா சொன்னார், வேற விதமா வரங்கேளுன்னார். அப்போ பிரகலாதன் கேட்டான், ஹிரண்யகசிபு கேட்டான், உள்ளின் சாகிலன் புறத்திலும் சாகிலன், உலவா கொள்ளை தெய்வவான் படைக்கலம் யாவையும் சாகிலேன், நள்ளில் சாகிலேன் பகலில் சாகிலேன். ராத்திரியில போகப்படாது, கார்த்தால போகப்படாது, அதாவது பகல் இரவுல போகப்படாது, ஆத்துக்கு வீட்டுக்கு உள்ள போகப்படாது, வீட்டுக்கு வெளியில போகப்படாது, ஆகாயத்தில் போகப்படாது, பூமியில போகப்படாது, மனிதனால் வதம் ஏற்படக்கூடாது, மிருகத்தால் வதம் ஏற்படக்கூடாது, உயிர் உள்ள வஸ்துவால் மரணம் கூடாது, உயிர் அற்ற வஸ்துவால் மரணம் கூடாது. இவ்வளவு கேட்டான். பிரம்மா ஆடி போயிட்ட, நம்ம வேலை போயிடும் போல இருக்கு, இதெல்லாம் வரங்கள் கொடுத்தான். அதனால அடுத்ததா ஒரு வார்த்தை கேட்டான், நீ படைத்த எந்த ஒரு படைப்பாலும் கூடாது. அது சொன்ன உடனே பிரம்மா ததாஸ்தூன்னுட்டார். ஏன்னா இவரை படைச்சவர் ஒருத்தர் இருக்காரு, சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த வரங்கள் ஒரு பக்கம், அந்த பக்கத்துல பார்த்தேன்னா ஹிரண்யகசிபுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, கயாத்துன்னு பேர். அவ ஹஸ்பண்ட் ஆன்சைட் போயிருக்கார் ப்ராஜெக்டுக்கு. அதனால அவ வீட்டுல இருக்கும்போது இந்த இந்திரன் கடத்தின்னு போயிட்டான். இந்திரன் பண்ணாத அட்டூழியமே கிடையாது. 7-8 எஃப்ஐஆர் எனக்கு தெரிஞ்சே அவன் மேல. ஆனா அவனுக்கு ஏதோ பொலிட்டிக்கல் சர்க்கிள் கிளவுட், அதனால ஒன்னும் ஒரு எஃப்ஐஆர்லயும் ஆக்ஷனே எடுக்கல. கடத்தின்னு போயிட்டான் கயாத்துவ, பிரெக்னென்ட் லேடிய. அப்போ நாரதர் தடுக்கிறார், ஏன் சுவாமி இவளை எதுக்கியா கடத்தின்னு போற நீ? இல்ல இல்ல, இவ வயத்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு, எல்லாம் அந்த ஹிரண்யகசிபுடைய குழந்தை. அப்பா ஹிரண்யகசிபு கொடுமையானவன், அவனுடைய குழந்தை ஒன்று இந்த பூமியில் பிறந்து விட்டால் அப்பாவை போலவே இருக்கும்.
உலகத்துக்கு அந்த தீங்கு எதுவும் நடக்கக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக இந்த குழந்தையையும் இந்த தாயையும் வதம் செய்யலாம் என்று புறப்பட்டு செல்கின்றேன் நாரதரே. நாரதர் சொன்னார், தீயவனுக்கு தீயவன் தான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பது உலக நியதி கிடையாது. இன்னாருக்கு இன்னார் தான் பிறக்கணுங்கிறது இல்லை. ஹிரண்யகசிபு கெட்டவன், அவனுக்கு பிள்ளையும் கெட்டவன் தான் பிறக்கணும்னு அந்த நியதி வச்சுட்டியான, உங்க அப்பா ரொம்ப நல்லவராச்சே இந்திரா, இல்லையா? உங்க அப்பாவுக்கு போய் நீ எப்படி பிறந்த? உங்க அப்பா ரொம்ப நல்லவர், நீ அஷடா தானே இருக்க, அந்த மாதிரி இந்த குழந்தையும் சமத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போயிட்டார். நேர கயாத்துவத்தனுடைய ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போய் தினம் உபன்யாசம் பண்ணுவார். அவ தினம் கேட்போம். அதுவும் எப்படின்னா கஷ்டம், அவளுக்கு என்னென்ன ஷார்ட் விட்டு கேட்போம். இங்க நல்ல வேலை பிரசாதத்தை முடிச்ச ஒண்ணுதான் கொடுக்குறா, அதனால அவள் ஷார்ட் விட்டு கேட்போம். நல்ல தூக்கம். சரி, நாரதர் பார்த்தார், நிறுத்தி விடலாம், நமக்கு அவமானமா இருக்கு, ஏன்னா இவ கொரட்டை விட்டுட்டு இருக்கா, இவளுக்கு எப்படி உபன்யாசம் பண்றது. நிறுத்தினா ஓ அப்படின்னு சத்தம் கேட்டுது. எங்கன்னு சுத்தி பார்த்தா அவ கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சிசு கேட்டுன்னு இருக்கும், கர்ப்ப ஸ்ரீமான் கேட்டுன்னு இருக்கு. நாரதர் கதை சொல்றதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார். ஒரு குறுகிய காலம் வரும்போது அவள் கர்ப்பந்தரித்த கயாத்துவானவள் குழந்தையை ஈன்றெடுத்தாள். பிரஹ்லாதன்னு பேர் வச்சாச்சு. இந்த பிரஹ்லாதனை பத்தி கம்பர் சொல்றார், ஆயவன் தனக்கு அருமகன், அறிஞர்க்கு அறிஞன், தூயவர் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயன், நாயகன் தனிஞானி நல்லறத்துக்கு நாதன், தாயினி மண்ணுயிர்க்கு அன்பினன் உளர் ஒரு தக்கோன். உலகத்துல அறிஞர்க்கு அறிஞர் யாருன்னா இந்த பிரஹ்லாதன் மாதிரி ஒருத்தன் தான். அதாவது அவனை நேர பாடசாலை காமிச்சார். ஹிரண்யகசிபு நல்லா பாடம் கத்துண்டுவான்னு டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னார். ஹிரண்யகசிபுவான நான் தான் இறைவன் என்கின்ற பாடத்தை கத்து கொடுங்கோ. அவ பாவம் ரொம்ப தவிக்கிறா, அதுக்கெல்லாம் புக்கே கிடையாது. இனிமேதான் இவ புக்கே தயார் பண்ணணும் இவன் கடவுளுங்கிறதுக்கு. ஆனா பாவம் கூட்டின்னு போயிட்டா. இந்த குழந்தை கிளாஸ் கார்த்தால 7:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் பீரியட், 5 மணிக்கு இந்த 2 ஆச்சாரியர்களும் எழுந்துக்க வேண்டிய சமயத்துல பார்த்தா எங்கேயோ 93.4 FM கேட்கறது. க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவயூரப்பன் நாமமல்லால் உயிர் வழி வேறேது. ஓம் நமோ நாராயணாயன்று உள்ளம் உருக ஊரை திடன்னாவே. பழனிசைக்கும் பவழவாயிதழில் பங்கஜ கண்ணழகும் குழ்தலம் திகழ் செவியும் வெண்சங்கம் திகிரி ஒலி தடங்களும் தழ்துளபம் தவழ் மார்பில் மின்னும் முப்புரி நூலும் கிங்கிணி இடையார்ப்ப கழல் சிலம்பு கலகலக்க கிங்கிணி இடையார்ப்ப கழல் சிலம்பு கலகலக்க மண்ணிடை வைகுண்ட தப்பந்தரு காட்சி. கிங்கிணி இடையார்ப்ப கழல் சிலம்பு கலகலக்க மண்ணிடை வைகுண்ட தப்பந்தரு காட்சித கண்டதொரு களிபோடு பல்பாடி கொண்டார் கரம் குவித்து மெய் உருகி என் திசையும் எதிரொலிக்க. ஓ நமோ நாராயணா. குழந்தை கத்து கொடுத்துருக்கு பாடம், எல்லாருக்கும் கத்து கொடுக்கும் போது எல்லா குழந்தையும் டே நம்ம டீச்சரை விட இந்த பிரஹ்லாதனே நல்ல டீச்சரா இருக்காண்டா, இவரை விட அப்பாயிண்ட் பண்ணிட்டா என்னன்னு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பேசிக்கிறது. அப்போ ஹிரண்யகசிபு கிட்ட கொண்டு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒப்படைச்சுட்டா. சார் உங்க பிள்ளைக்கு கத்து கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும் சார், எங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா. இப்ப இவனை எவ்வளவோ விதத்தால் மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்று தந்தையான ஹிரண்யகசிபு நினைத்த போது ஒவ்வொரு முயற்சியிலும் பகவானும் அவனுடைய பிராட்டியும் அதே சமயத்தில் அவருடைய அனுகிரகமும் காப்பாத்தி கொடுத்துட்டே வந்தது குழந்தைய. ஒரு பர்டிகுலர் டைம் வந்தது. இந்த அப்பா பிள்ளைய பார்த்து கேட்கிறார், உன்னை யார் காப்பாத்துறான்னு சொல்லு. அப்பா, உன்னை யாரு காப்பாத்துறாளோ அவாதான்ப்பா என்னையும் காப்பாத்த. இந்த மாதிரி இந்த விடுகதையெல்லாம் விட்டு என்கிட்ட பேசாது. என்னை யாரும் காப்பாத்தல, என்ன நான் தான் காப்பாத்திக்கிறேன்.
உன்னை யார் காப்பாத்துறான்னு சொல்லு. அதான்ப்பா உனக்குள்ள. வேண்டாம் பிரகலாதா, ஸ்டாப் இட். யார் உன்னை காப்பாத்துறான்? அவன் இப்ப எங்க இருக்கான்? அப்பா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். என்னடா உன்னோட பெரிய பெரிய கஷ்டமா போச்சு. ஒருவன் எல்லா இடத்துலயும் ஒரே சமயத்துல எப்படி இருக்க முடியும் இல்லையா? கஷ்டமாச்சு. அதுதான்ப்பா அவர். புரியலையேடா. இந்த தூண்ல இருக்காரா அப்பா? சாணிலுமுளன் சதகூறு இட்ட கோணிலுமுளன் நீ சொன்ன சொல்லிலுமுளன். அப்பா நீ என்ன கேட்டியோனோ, ஹரி எங்க கர் அப்படின்னு அந்த ஹேல இருக்கார், ரீல இருக்கார், என்னல இருக்கார், கீழ இருக்கார், ஈல இருக்கார், இருல இருக்கார், கர்ல இருக்கார். இத்தனையிலயும் இருக்கார் பெருமாள். புரியல அவனுக்கு. பாவம், அவனே ஹரியர்ஸ். அவனை போய் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டா. அவன் இங்க பாஸ் ஆனதே பெரிய கஷ்டம். அதனால இத பாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த ஹால்ல இருக்கார், ரீல இருக்கார்லாம். இந்த தூண்ல இருக்காரா? ஐயோ உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுப்பா? எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா இந்த எல்லா இடம் என்னும் சொல்லில் இந்த தூணும் தானே அடங்கி இருக்கு. அப்படிலாம் இல்ல. இந்த தூண்ல இருக்காரா? அதை முதல்ல சொல்லு. இருக்கார். அது ஏன் சார் இந்த ஹிரண்யகசிபு ரொம்ப பர்டிகுலரா அந்த தூணை பார்த்து கேட்டார்னா, வீடை கட்டும் போது அந்த தூணை கட்டும் போது மட்டும் பக்கத்துல ஹிரண்யகசிபு பார்த்துட்டே கட்டினாலும், அதனால அதுக்குள்ள யாரும் போயிருக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அதனால அந்த இடத்த பெருமாள் ஒரு கம்பத்துக்குள்ள இருந்தார். அப்போ அளந்திட்ட தூணை அவன் தட்ட இங்கில்லையான் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை. அப்போ அந்த தூணை தட்டினாராம். அப்ப தூண் பிளந்ததாம். சிங்கப்பெருமாள் வெளியே கர்ஜித்து கொண்டு வெளியே வந்து, அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை என்று அந்த நகங்களால் எதற்கு உயிர் உண்டு இல்லேன்னு சொல்லுவோமோ, அதனால் பகலும் அல்ல இரவும் அல்ல என்று பிரதோஷ வேளையில் வந்து வீட்டுக்கு உள்ளியும் இல்ல வெளியிலும் இல்லைன்னு வாசற்படியில் அமர்ந்து, ஆகாயமும் அல்ல பூமியும் அல்ல என்று தன் மடியில் வைத்துக் கொண்டு நகத்தின் வியாபாரத்தால் நரன் கலந்த சிங்கமாய் நிருசிம்மனாய் பெருமாள் கீறி கிள்ளி கிடறி எழுந்தான். கிழிச்சுட்டார். இது அப்படியே த்ரில்லிங்கா சொல்லிட்டு இருக்கோம். யாரு? விபீஷணர் சொல்லிட்டு இருக்கார் ராவணனுக்கு. இன்னைக்கு பாத்தியா அந்த விபீஷணன் என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற, பிரகலாதன் பேச்ச நீ கேட்கல, நம்ம ஹிரண்யகசிபு என்ன ஆச்சு பாத்தியா? இந்த ராவணன் பெரிய ரவுடியா இருக்கான். அதெல்லாம் இந்த நரசிங்கெல்லாம் வந்தா நான் பாத்துக்கலாம், ஐ வில் த்ரோ சம் பாம் ஏதோ ஒண்ணு சொல்றான். சரி, இந்த இவனை எப்படி திருத்தறதுன்னு பார்த்தார் விபீஷணன். விபீஷணன் திருத்த முடியாது. இது வந்து இன்காரிஜிபிள், இர்ரிவர்சிபிள், இர்ரிப்பேரபிள். ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஆளை வச்சு. அதனால என்ன பண்ணார் விபீஷணன்? சரி, எப்போ நீ தர்மத்துப்படி நடக்கலையோ, எப்போ ஒரு இன்னொருவனின் பத்னியை நீ உன்னிடத்தில் வைத்துக்கொண்டு இவ்வளவு இத்தனை பேர் உபதேசித்தும் உனக்கு ஞானம் வரலையோ, நான் உன் வீட்டில் தங்கி நீ போடும் சோற்றை உண்டால் அந்த பாவம் எனக்கு வந்து சேரும். அதனால இந்த இடத்துல நான் இனிமே இருக்க மாட்டேன். பாருங்கோ, விபீஷணனுக்கு இவ்வளவு ஞானம் வந்ததே, பீஷ்மருக்கு அது வந்திருந்தா கொஞ்சம் தேவையில்ல. ஒரு திரௌபதிய நடு சபையில அவமானப்படுத்தும் போது அவர் எழுந்துட்டு இருக்க வேண்டாமா? பீஷ்மர் ரொம்ப ஸ்ட்ராங் மேன். அவன் முன்னாடி எல்லாம் துரியோதனன் ஒண்ணுமே இல்லை, ஜுஜுபி. இந்த ஒரு நெருப்பு விளக்கை ஏற்றி வைத்தால் விட்டில் பூச்சியை போலவன். பீஷ்மர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும். தலையை குனிஞ்சுன்னு உட்கார்ந்துட்டார். அவன் திரௌபதி போய் கதறினா, எங்க அப்பா மாதிரியாச்சே நீங்க, எனக்கு வந்து உதவ வேண்டாமா? இல்லம்மா, ஆஸ் பர் ஆர்டிகல் 56F and 93B, அதாவது ஒரு கணவன் வந்து பத்னிய பந்தயத்துல வைக்கலாமான்னு கேட்டா ஒரு விதத்துல பார்த்தா வைக்கலாம். இப்படி எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அவ கதறின்னு இருக்காங்க. 93F 54Bன்னு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. தலை குனிஞ்சுன்னு கீழே உட்கார்ந்துட்டார். துரோணர் என்னமான வீரர் அவர், ஆச்சாரிய ஸ்தானம் துரோணாச்சாரியர், அவர் தலையை குறிஞ்சுன்னு உட்கார்ற. இருக்கவே இருக்காரு அந்த குருட்டு ராஜா திருதராஷ்டிரன். பிள்ளை மேல உள்ள பாசத்தால் என்னெல்லாம் தப்பு பண்ணணுமோ அத்தனையும் பண்ண. அதாவது பேரண்ட்ஸுங்கிறவா, யூ ஷுட் நோ வென் டு சப்போர்ட் அண்ட் வென் நாட் டு சப்போர்ட். அது ஒரு ஆர்ட். என் பிள்ளை எது பண்ணாலும் சத்தியம்னு உட்காந்துட்டு இருந்தா டென்னிஸ் மேட்சுக்கு
கோடி கோடியா பணம் கொடுத்து பெயில் வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். பிள்ளை தப்பு பண்ணா அதுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. நம்ம பாரத தேசத்துல நியாயமா டாக்ஸ் கட்டி இருக்கிறவாளுக்கு ரொம்ப சலுகை இருக்காது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தேசம்ங்கிறது தப்பு பண்ணா உடனே தண்டனைங்கிறது இருக்கணும் சார். அது இழுத்து 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 எந்த தந்தை 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 என் பிள்ளை 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 பிள்ளைன்னு அது 7வது சந்ததியில அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால குருட்டுத்தனமா சப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல துரோணராகட்டும், திருதராஷ்டிரனாகட்டும், பீஷ்மராகட்டும், they didn't do justice to திரௌபதி. அதனால ஒத்தரொத்தரும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை விட்டா.